இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலேயே வந்து டேஸ்டியான கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கடாய், அகலமான கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் வந்து இந்த மாதிரி பொடிசாக வந்து நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து நல்லா நீளமாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சாஸ் ஊற்றாதனால தக்காளி சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் வந்து சேர்த்துக்கணும். உப்பு, கறி மசால் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை வந்து மூடி போட்டு நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ மட்டும் நான் எடுக்கலை, எப்படி செய்யுதுங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதையுமே வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த காயோடு சேர்த்து இந்த கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டோன்னா டேஸ்டியான கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம்